அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்-நபி ஹுரைரத்த ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். சஹீஹ் முஸ்லிம். இதே வேந்தர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய தோற்றங்களையோ அல்லது உங்களுடைய செல்வங்களையோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா பார்ப்பது கிடையாது. என்றாலும் அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய உள்ளங்களையும் இன்னும் உங்களுடைய செயல்பாடுகளையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். நூல் முஸ்லிம் 2564வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, இந்த ஹதீஸ் எதை சுட்டிக்காட்டுகின்றது என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அடியானை எவ்வாறு உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், தன்னுடைய அடியானுடைய உள்ளங்களில் எந்த விடயங்களை பற்றிய சிந்தனை இருந்து கொண்டிருக்கின்றது. அவனுடைய உள்ளம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சம்பந்தப்பட்ட விடயங்களை சிந்தித்து கொண்டிருக்கின்றதா அல்லது ஏனைய மக்களையை பற்றிய கெட்ட எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் ஊசலாடி கொண்டிருக்கின்றதா என்பதை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். இன்னும் அந்த அடியான் எந்த செயல்களை செய்து கொண்டிருக்கின்றான் என்பதையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அடியானுடைய சொத்து சுகங்களாக இருக்கட்டும், அவன் எவ்வாறு அழகாக இருக்குகின்றானா அல்லது அழகுக்கு மாற்றமாக அசிங்கமாக இருக்குகின்றானா என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஒருபோதும் பார்ப்பது கிடையாது. அவனுடைய உள்ளம், அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்பதை இந்த ஹதீஸ் மிகவும் திட்டத் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே,